ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிக்கன் எடுத்திருந்தோம். ஸோ ஒரு கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து எங்கள் அத்தையோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டுட்டு ஒரு 1/4 கிலோ வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பில் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து 1 kg சிக்கன் எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து இந்த வெங்காயம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இல்லைன்னா கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன், அதனால தான் வந்து கலராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நார்மல் ரெட் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வெட்டி வச்சுட்டாரு. இப்போ வந்து சிக்கனை வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி சிக்கன் வந்து குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து கிரேவி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து குக்கர்லேயே கிரேவி வந்து தாளித்து விடுறனாலும் விட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா தான் இருக்கும். சிக்கன் வேக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டு சிக்கன் வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து பெரட்டி விட்டிங்கன்னா தண்ணி விடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் வந்து விசில் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வந்து விட்டுருங்க. நல்லா வந்து பஞ்சு மாதிரி சிக்கன் வந்து வெந்து வந்துடும். குக்கர் வந்து விசில் வர கேப்பில் நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். தாளித்து விடுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஒரே ஒரு பட்டை மட்டும் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்த்திக்கோங்க. இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். தக்காளிக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்லா வந்து வணக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றாமல் இது கூட சேர்த்திக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் வந்து இந்த கிரேவிக்கு வந்து சேர்க்க போகிறதில்ல. தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். மசாலா வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிறதுக்கு விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பெப்பர் தூள் போட்டு இறக்கிக்கோங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நாங்கள் வந்து குளிக்கிறதுக்காக வாய்க்காலுக்கு போயிட்டோம். மழை காலம் ஆரம்பித்ததுலேருந்து குளிச்சே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வெயில் நல்லா அடிச்சதுன்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்படியே எங்கள் சேவலையும் கூட்டிகிட்டு போய் ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.